ராமானுஜருக்கு பாஷ்யகாரர் என்ற பெயர் சரஸ்வதி தேவியை அருளினாள். தன் ஆராதனை மூர்த்தியான ஹயக்ரீவனை ராமானுஜருக்கு கொடுத்து ஆசீர்வதித்தாள். ராமானுஜர் திக்விஜயமாக வடக்கே பயணம் செய்தார். பதரிகாசிரமம் சென்று பத்ரி நாராயணரை சேவித்தார். ஹரித்வார் சென்று சேவித்து பகவத்கீதை தோன்றிய இடமான குருக்ஷேத்திரம் வந்து தரிசித்து இந்திரபிரஸ்தம் வந்து அங்கிருந்து அழகிய பிருந்தாவனம் வந்து கண்ணனையும் ராதையையும் சேவித்துக் கொண்டு மதுராபுரி வந்து ஆதிகேசவனை சேவித்து பிரயாக கஷேத்திரம் வந்து வேணி மாதவனை தரிசித்து காசி கஷேத்திரம் வந்து பிந்து மாதவனை தரிசித்தார். அயோத்தி சென்று தரிசித்து நைமிசாரண்யத்தை தரிசித்து கயா முதலிய பல கஷேத்திரங்களை சேவித்து பூரி ஜெகநாதத்தை வந்தடைந்தார். அங்குள்ள பண்டிதர்களிடம் பெருமாளுக்கான ஆராதனை பாஞ்சராத்திர சம்ஹிதையின்படி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். பல வருடங்களாக இருந்து வரும் வழிபாட்டு முறையை ராமானுஜர் மாற்றுகிறாரே என வருந்தி அந்த பண்டிதர்கள் அனைவரும் ஜெகநாதரிடம் வேண்டினர். அவர்கள் பக்தியை புரிந்து கொண்ட ஜெகநாத பெருமாள் விஷ்ணு பூதங்களை அழைத்து உறங்கிக் கொண்டிருக்கும் ராமானுஜரை கட்டிலோடு தூக்கி ஸ்ரீகூர்மம் எனும் க்ஷேத்திரத்தில் விடுமாறு உத்தரவிட விஷ்ணு பூதங்களும் பெருமாள் கூறியபடியே செய்தனர். அடுத்த நாள் விழித்த ராமானுஜர் தன்னை ஸ்ரீகூர்மத்தில் காண அதுவே பெருமாளின் திருவுள்ளம் என அறிந்து நெகிழ்ந்தார்.